Dear students, today I am going to exercise 1.6ல third one. இப்போ இந்த 2 sum ரொம்ப இம்பார்ட்டன்ட் sum நம்ம சொல்லியிருந்தோம். Investigate the value of lambda and mu, the system of linear equations 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu. Have first one வந்து no solution, second வந்து a unique solution, third one வந்து an infinite number of solutions. மொத்தம் ஒரு 3 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். 2 3 5 7 3 minus 5 2 3 lambda xyz 9 8 mu. இப்போ இதோட வேல்யூ a x equal to b. The augmented matrix வந்து பார்த்திங்கன்னா a, b is, இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏவும் பியும் சேர்த்து எழுதிக்கிறோம். 2 3 5 9 7 3 minus 5 8 2 3 lambda mu ரைட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து R2 gives, இப்போ இந்த இடத்துல 7 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ ஆப்போசிட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த இடத்துல நம்ம 0 வரும். சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2வை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 2s are 14. நெக்ஸ்ட்டு வந்து R2லேருந்து தான் R1 மைனஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே R2வோட வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 2s are 14, 3 2s are 6, 5 2s are minus 10, 8 2s are 16. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் R1, அதாவது 2R2 minus 7R1. இப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 2s are 14, 3 7s are 21, 5 7s are 35, 9 7s are 63. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். R1 மைனஸ் பண்ணுறோம். R1 எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணக்குள்ளே நமக்கு எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். இப்போ 14ல் 14 போச்சுன்னா வேல்யூ வந்து 0. ஓகே, 6ல் minus 21 போச்சுன்னா minus 15. நெக்ஸ்ட்டு minus 10ல் minus 35 ஆட் பண்ணிங்கன்னா minus 45. 16ல் 63 போச்சுன்னா minus 63 போச்சுன்னா minus 47. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு R3. இப்போ R3யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். R3 வந்து இங்கே டேரெக்டாக இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ நான் ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ வந்து R3லேருந்து R1 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ 2 3 lambda mu 2 3 5 9. இப்போ மைனஸ் பண்ணுறீங்க. 2ல் 2 போச்சுன்னா 0, 3ல் 3 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட்டு வந்து lambda minus 5. நெக்ஸ்ட்டு வந்து mu minus 9. இப்போ நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்க 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேங்க் வந்து ரோ ஆஃப் ஏ வந்து, அதாவது இது வரைக்கும் நமக்கு ரோ ஆஃப் ஏ வந்து நமக்கு 2 இருக்கணும். ரோ ஆஃப் 3 வந்து பார்த்திங்கன்னா a, b வந்து 3 இருக்கணும். அதுதான் நோ சொல்யூஷன். அப்போ லாம்டா மைனஸ் 5 கொடுத்தீங்க வச்சிங்களா. இப்போ லாம்டாவோட வேல்யூ இங்கே 5 கொடுத்தா நமக்கு ரோ ஏ வந்து என்ன ஆகும் பாருங்கள். அதாவது 2 3 5 9 0 minus 15 minus 45 minus 47. நெக்ஸ்ட்டு 0 0 0. ஆனால் லாம்டா வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு 9 கொடுக்கல. அதாவது மீயோட வேல்யூ அது அப்படியே தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள், என்ன வருது. இப்போ இது வரைக்கும் நமக்கு வேல்யூ என்ன வருது, ரோ ஆஃப் ஏவா. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 2 வருது. ரோ ஆஃப் ஏ, பி இங்கே வேல்யூ இருக்குது மீ மைனஸ் 9. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 9னா அங்கே வேல்யூ நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ 2 3 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா நாட் ஈக்குவல் டு வருது. அப்போ தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிடென்ட்னு எழுதணும். நோ சொல்யூஷன்னா த சிஸ்டம் இஸ் இன்கன்சிடென்ட்னு எழுதணும். அண்ட் இட்டுகஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ சொல்யூஷன். அண்ட் இட்டுகஸ் நோ சொல்யூஷன். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எ யூனிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா minus 5 நாட் ஈக்குவல் டு 0, மீ minus 9
ஈக்குவல் டு 0, மீயோட வேல்யூ 9. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து ரியல் நம்பர். அதாவது நான் லாஸ்ட் நம்பர் மட்டும் போடுறேன் பாருங்கள். அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து அதாவது லாம்டா வந்து நமக்கு என்ன லாஸ்ட்டு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 0 லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லியாச்சு. அப்போ அங்கே வேல்யூ இருக்குது. அதுக்கடுத்து இதோட வேல்யூ வந்து மீல 9 அப்ளை பண்ணிங்கன்னா 9 போச்சுன்னா 0. அப்போ இது ரோ ஆஃப் ஏ வந்து இங்கே வேல்யூ இருக்குது, பேக் சைடில் இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 வருது. ரோ ஆஃப் ஏ கமா பியும் நமக்கு வேல்யூ 3 வருது. ஏன்னா இங்கே ஒரு வேல்யூ இருந்தாலும் அது என்னது ஏ கமா பி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோ ஆஃப் ஏ கமா பி வந்து 3 வருது. அப்போ 3 வந்தாவே நமக்கு யூனிக் சொல்யூஷன். அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், therefore the system is consistent. இந்த சிஸ்டம் வந்து என்னது கன்சிடென்ட்டு அண்ட் இட்டுகஸ் வந்து என்னென்னா யூனிக் சொல்யூஷன். ரேங்க் 3 வந்துச்சுன்னா நமக்கு யூனிக் சொல்யூஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா. இங்கே லாம்டா -5 ஈக்குவல் டு 0, மீ -9 ஈக்குவல் டு 0 ரெண்டுமே நம்ம வேல்யூ எடுத்துக்கிறோம். இங்கே வந்து வேல்யூ இருக்குது உங்களுக்கு ரெண்டு ரோலையும். இங்கே மட்டும் நமக்கு 0 0 0. ஏன் 4 0 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 9 போச்சுன்னா 0. அப்போ நமக்கு ரேங்க் வந்து என்ன வரும்னா 2 வரும். அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 2, ரோ ஆஃப் ஏ கமா பி வந்து நமக்கு என்ன வருது 2 வருது. அப்போ 2 வந்துச்சுன்னா நமக்கு த சிஸ்டம் இஸ் கன்சிடென்ட் அண்ட் இட்டுகஸ் வந்து இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன்ஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து ரோ ஆஃப் ஏ 2வும் ரோ ஆஃப் ஏ கமா பி 3 வந்துச்சுன்னா நோ சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரோ ஆஃப் ஏ வந்து 3, ரோ ஆஃப் ஏ கமா பி 3 வந்தாலும் 3 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூனிக் சொல்யூஷனு. ஆனால் வந்து இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன்ன்றது 2 வந்தாலும் இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன்ஸு, 1 வந்தாலும் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸு. ஓகே, இந்த கேஸோடைய சம்மும் இந்த லாம்டா மீயோட சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அந்த சம்மையை கொஞ்சம் போடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நியூ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். homogeneous system of linear equations. The homogeneous system of linear equation is given by இதோடைய ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். a1x plus b1y plus c1z equal to 0, a2x plus b2y plus c2z equal to 0, a3x plus b3y plus c3z equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா the matrix form of the equation வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1 b1 c1, a2 b2 c2, a3 b3 c3, xyz. இது வந்து 0 0 0ன்னு இருக்கும். உங்களுக்கு இங்கே வேல்யூ இருக்காது, 0 0 இருக்கும். அப்போ அது ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்கன்னா a, 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப நமக்கு முக்கியம். பாருங்கள், எனி சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்னது கன்சிடென்ட். 1 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். எனி சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிடென்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து இஃப் ரோ ஆஃப் ஏ வந்து என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தான் இருக்கும், 1 2 3. இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், தென் த சிஸ்டம் ஹஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா த சிஸ்டம் இஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ், தட் இஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன். அது பேர் என்னது, ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 0 0ன்னு வரும். அதுக்கடுத்து ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் என். இங்கே பாருங்கள், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன்ஸு. ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னை விட ரோ ஆஃப் ஏ சின்னதாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. சப்போஸ் ரோ ஆஃப் ஏ வந்து 2 இருக்குது, இங்கே லெஸ் தென் 3 இருக்குது, இப்படி இருக்குங்களா. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், தென் த சிஸ்டம் ஹஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனு, இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸு. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன்ஸு, லெஸ்ஸன் அதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா the system has infinite many solutions. அப்போ இது பாருங்கள் ஒரு ப்ராக்கெட்டில் the homogeneous system
as non-trivial solutions if only if the determinant of all coefficient matrix is 0. இது வந்து ஒரு 1 மார்க்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. The homogeneous system as a non-trivial solution if only if the determinant of the coefficient matrix is 0. ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சம்மெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த செப்டம்பர் மந்த்து கொஸ்டின் பேப்பர்லேயும் எடுத்து பாருங்கள், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, அதில் 2 எக்ஸாம்பிள் சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னை கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த சாப்டர்லாம் ஒமிட் பண்ண மாட்டாங்களோ அந்த சாப்டர் தான் உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து நான் செகண்ட் வால்யூம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அதனால் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸ்கூல் இல்லைன்ட்டு ஜாலியாக இருக்காதீங்க. பாய்ஸ்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளே கிடையாது. 1 or 2 பாய்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்க. பாதிக்கப்பட போகிறது நாங்கள் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறீங்க. கேர்ள்ஸில் அதாவது ஒரு அந்த 10 கேர்ள்ஸ்னால் அந்த 10 கேர்ள்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒர்க்கை முடித்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறீங்க. மற்ற கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் மொபைலில் எடுத்து அனுப்புகிறோம், புரியுதுங்களா. இப்போ நான் இந்த 1 hour இந்த 10 நிமிஷம் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் 1 hourக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும். அப்படின்னு டேரெக்டாக வந்து போர்டில் எழுதுகிற மாதிரி இருக்காது. அன்னனி ஒர்க்கை அன்னன்னைக்கே எனக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸாக இன்றைக்கே செப்பரேட் இன்றைக்கே அனுப்பி விட்ருங்க. ஏன்னா அடுத்த டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.